இப்போ பார்த்தோன்னா சீதா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கல்யாணம் பண்ணி கூட போகிறவங்கள வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவையும் முத்தையும் கோயிலுக்கு வர சொல்கிறாங்க. அதே கோயிலுக்கு அருளையும் கூப்பிட்டு வராங்க. எங்கள் அக்காவும் எங்கள் அக்கா வீட்டுக்காரையும் காமிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக நிற்கிறாங்க. அந்த டயத்தில் கோயிலுக்கு வந்துடுறாங்க. இவங்க தான் அவங்கன்றப்ப செம்மையாக டென்ஷன் ஆகிட்டாரு நம்ம முத்து. இந்த ப்ராடவா இவனால தான் இவ்வளோ பிரச்சனை, இவனை போய் கல்யாணம் பண்ணி வைக்க போகிற அப்படின்னு கல்யாணம் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. உடனே அந்த போலீஸ்கார் இவர் அவங்க மாமா சரியான ப்ராடர், 2 பேரும் மாறி மாறி பெரிய பிரச்சனை மாதிரி ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா முத்து வந்து என்ன சொன்னாங்கன்னா, தயவுசெய்து உனக்கு வேறு மாப்பிள்ளையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டுறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, தயவுசெய்து நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பலாம், இருந்தால் நமக்கு பிரச்சனை தான் அதிகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிறாங்க. இந்த விஷயம் சீதாவோட அம்மாவுக்கு தெரியுது. செம்ம டென்ஷன் ஆகி, இந்த நம்ம மருமே எவ்வளோ தங்கமான பையன், அவரு கூட இப்படி மழு கட்டிகிட்டே இருந்தானா இவங்களோட நமக்கு சாவாசமே வேண்டாம் அப்படின்னு சீதாவை செம்மையாக திட்டுறாங்க. சீதா மனசு ஃபுல்லாமே அருளை தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் வந்து மீனாவும் முத்து சொல்லிட்டாங்க, தயவுசெய்து இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு, இனிமேல் உங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் வரமாட்டோம், தயவுசெய்து இந்த மாப்பிள்ளையே வேண்டாம், ஒரு நல்ல மாப்பிள்ளையை நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு மீனா வாக்கு கொடுக்குறாங்க. சீதா வந்து இதை ஏற்றுக்கிற மனநிலை இல்லை. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.